அண்ணா, நாம் விராட தேசத்தில் வசிப்பது எப்படியோ கௌரவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆகையால் தான் துச்சாதனன் நம்மை தேடி இங்கு வந்திருக்கிறான். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. இல்லை என்றால் இத்தனை தேசங்கள் இருக்க துச்சாதனன் மத்திய தேசத்திற்கு வர காரணம் என்ன? வந்த இடத்தில் தஞ்சம் புகுந்து விட்டோமோ என்று அஞ்ச தோன்றுகிறது. முதுகெலும்பாற்ற அரசர், அரக்கனை போல ஆட்டி படைக்கும் கீசகன், இவர்களுக்கு நாம் யார் என்று தெரிந்துவிட்டால் நிச்சயம் நம்மை துரியோதனன் இடத்தில் காட்டிக் கொடுத்து விடுவார்கள். அரசருக்கு வேண்டுமானால் கீசகன் கைப்பாவையாக இருக்கலாம். ஆனால் அவர் மிகவும் நல்லவர். பாண்டவர்கள் மீது அவருக்கு அலாதியான மரியாதையும் அன்பும் இருக்கிறது. அரசியாரும் இளவரசியாரும், ஏன் இளவரசரும் அப்படியே. ஆம், அவரால் நமக்கு ஒரு தீங்கும் நேராது. நல்லவராக இருந்து என்ன பயன்? அரசர் வல்லவராக இல்லையே. அதிலும் துச்சாதனன் கீசகனிடத்தில் அதிக நட்பு பாராட்டுகிறார். இனம் இனத்தோடு சேரும் என்பதைப் போல் துஷ்டனான கீசகன் நிச்சயமாக துரியோதனனுக்கு உதவத்தான் போகிறான். அஞ்ஞாதவாசம் தொடங்கியதால் கௌரவர்கள் நம்மை கண்டுபிடிக்கும் பணியை முடுக்கிவிட்டிருப்பார்கள். விராடமல்ல, பாரத வருஷத்தில் இருக்கும் அத்தனை தேசங்களுக்கும் துரியோதனன் ஆட்களை அனுப்பி நம்மை தேட பணிந்திருப்பான். அவ்வகையில் தான் துச்சாதனன் இங்கு வந்திருப்பான். ஆகவே அஞ்ச வேண்டியதற்கு ஏதுமில்லை. அண்ணா, தங்களின் சொல்லை மறுத்து பேசுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது இங்கு வந்திருந்தால் நாம் அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் துச்சாதனன் இங்கே வந்திருக்கிறான் என்றால் அவர்களுக்கு நாம் இங்கிருப்பதாக ஏதோ துப்பு கிடைத்திருப்பதாகத்தானே பொருள். நீ கூறுவதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனாலும் நாம் அது குறித்து அஞ்சத் தேவையில்லை. ஏனென்றால் நாம் கொண்டிருப்பது மாறுவேடம் அல்ல, காலதேவனின் அருளால் நாம் பெற்ற திருவுருவம். ஆகவே நம்மை யாராலும் கண்டுபிடிக்க இயலாது. அப்படியே யாரேனும் கண்டுபிடித்தாலும் யமதர்மன் எனக்கு கொடுத்த வாக்குப்படி நம்மை அவர்களிடமிருந்து காப்பாற்றி விடுவார். உண்மைதான் அண்ணா. நம் அஞ்ஞாதவாசம் வெற்றியடையும் என்று துர்காதேவியே நமக்கு ஆசி வழங்குகிறாள். பொறுமை காக்க வேண்டிய காலம் இது. திரௌபதி, குறிப்பாக நான் உனக்கு இதை சொல்வேன். அன்று அவையில் கீசகன் முன் நாம் யார் என்பதை வெளிப்படுத்தி இருந்தால் இந்நேரம் நம் நிலை என்னவாக இருக்கும் என்று யோசித்தாயா? இப்போது புரிகிறது சுவாமி. அன்றேதோ ஆற்றாமையால் தங்கள் மனது புண்படும்படி பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். உன் நிலையில் எந்த பெண் இருந்தாலும் இப்படித்தான் பேசியிருப்பாள். திரௌபதி, இப்போதும் உனக்கு உரைக்கிறேன், கேட்டுக்கொள். இனிமேல் தான் நமக்கு கடும் சோதனை காத்திருக்கிறது. ஒரு முடிவு பெறும் வரை துச்சாதனன் இங்கிருந்து செல்ல மாட்டான். கீசகனும் உன்னை அத்தனை சுலபத்தில் விட்டுவிட மாட்டான். சாதுரியமாக நடந்து இந்த இரு கயவர்களிடம் இருந்தும் தப்பிக்க வேண்டும். இதை நான் திரௌபதிக்கு மட்டும் உரைக்கவில்லை, உங்கள் அனைவருக்கும் தான். கேட்க கடமைப்பட்டுள்ளோம் அண்ணா. சுவாமி, தாங்கள் 1000 தைரியம் கூறினாலும் பெண்ணான என் நெஞ்சம் பதறத்தான் செய்யும். துச்சாதனன் வருகையால் தற்காலிகமாக என்னை மறந்துவிட்டான் கீசகன். அவன் சென்றதும் மீண்டும் தொடங்குவானே. முதலில் துச்சாதனன் பிரச்சனையை யோசிப்போம், பிறகு கீசகனை பற்றி யோசிப்போம். அத்தனை சிக்கலையும் ஒன்றாய் கூட்டி யோசித்தால் சிக்கல் மேல் சிக்கலே உருவாகும். தனித்தனியே பிரித்து பார்த்தால் அதே சிக்கல் சுலபமாக விடுபடும். வடப்பள்ளி பணியாட்கள் யாரேனும் இங்கு வந்துவிடப் போகிறார்கள். நாம் இத்துடன் கலையலாம். பீமண்ணா சொல்வதுதான் சரி. ஆம், எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பது யாவருக்கும் நலம். திரௌபதி, 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 யார் என்னை அப்படி அழைத்தது?
ஒருவேளை பிரம்மையாக இருக்குமோ? திரௌபதி, திரௌபதி, உன்னை அழைத்தது நான் தான். நான் திரௌபதி அல்ல, திரௌபதியின் பணிப்பெண் சைரந்திரி. திரௌபதி, நீ கூறும் பொய் கூட அழகாகத்தான் இருக்கிறது. நான் பொய் சொல்லவில்லை, நான் திரௌபதி அல்ல. என்ன மூடன் என்று நினைத்தாயா? பாண்டவர்களோடு மடப்பள்ளியில் ரகசியமாக நீ உரையாடிய அனைத்தையும் என் காது குளிர கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். உண்மையை எப்படி உங்களிடமிருந்து வரவழைப்பது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் பாண்டவர்கள் என்பதை என்னால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும். இன்றோடு உங்கள் அஞ்ஞாதவாசம் முடிந்தது. மீண்டும் வனவாசத்திற்கு உன் கணவர்களோடு ஆயத்தமாகிவிடு. நான் திரௌபதி அல்ல அல்ல அல்ல. சரி, நீ கூறுவதை ஒப்புக்கொள்கிறேன். நீ திரௌபதி அல்ல. கங்கப்பட்டர் தர்மன் அல்ல. பலாயன் பீமன் அல்ல. பிருகன்னலை அர்ஜுனனும் அல்ல. தாந்திரிபாலன் சகாதேவனும் அல்ல. சாமக்ராந்தி நகுலனும் அல்ல. ஒன்று செய்வோமா? என் நண்பன் துச்சாதனனிடம் உங்களை ஒப்படைத்து விடுகிறேன். உங்களை யார் என்று விசாரித்து அவன் தெரிந்து கொள்ளட்டும். வரட்டுமா? நில்லுங்கள். தயவு கூர்ந்து எங்களை காட்டி கொடுத்து விட வேண்டாம். உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், எங்களை காட்டி கொடுத்து விடாதீர்கள். அழகான பெண்கள் அழுதால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதே. என்ன செய்யலாம், நீயே சொல். ஆனால் எனக்கு துச்சாதனன் மிகவும் வேண்டியவனாயிற்றே. அவனை ஏமாற்றவும் எனக்கு விருப்பமில்லை. அரும்பாடுபட்டு நாங்கள் வனவாசத்தை முடித்தோம். மீண்டும் எங்களால் வனவாசம் செல்ல இயலாது. எங்கள் வாழ்வே பாழாகி போகும். எங்களை காட்டிக் கொடுத்து எங்கள் எதிர்காலத்தை நிர்மூலமாக்கி விடாதீர்கள். நீ கூறுவதும் சரிதான். ஆனால் உங்களை காட்டிக் கொடுக்காமல் விட்டால் எனக்கு என்ன பலன்? நீயே கூறு திரௌபதி. நமக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோமா? என்ன? நான் உங்களை காட்டிக் கொடுக்க மாட்டேன். அதற்கு ஈடாக நீ என் இச்சைக்கு இணங்க வேண்டும். சம்மதமா? நீ சரி வர மாட்டாய். நீ கற்பை போற்றும் கற்புக்கரசி. நீ உன் வழியில் செல், நான் என் வழியில் செல்கிறேன். இப்போதே துச்சாதனனை அழைத்து உண்மையை கூறிவிடுகிறேன். நில்லுங்கள். வேண்டாம், எங்களை காட்டி கொடுத்து விடாதீர்கள். வேண்டாம். அப்படி என்றால் நீ என் ஆசைக்கு இணங்க தயாரா? சம்மதிக்கிறேன். நாளை பேச்சு மாறமாட்டாயே? மாட்டேன். ஒரு பெண்ணை அடைவதற்குத்தான் எத்தனை போராட வேண்டியிருக்கிறது. நான் எத்தனையோ அரசர்களை யுத்தத்தில் வென்றிருக்கிறேன். எத்தனையோ ராஜ்யங்களை கைப்பற்றி இருக்கிறேன். ஆனால் அன்றெல்லாம் அடையாத ஆனந்தத்தை இன்றுதான் நான் அடைந்தேன். திரௌபதி, மறுபடியும் கேட்கிறேன், என்னை ஏமாற்றிவிட மாட்டாயே? நிச்சயம் மாட்டேன். இப்பொழுதுதான் நீ புத்திசாலி பெண். துச்சாதனன் செல்லும் வரை நீ இங்கேயே பதுங்கி இருக்க ஏற்பாடு செய்கிறேன். சரி. அதை சற்று மகிழ்ச்சியோடு புன்னகைத்தவாறு சொல்லேன். சரி. இது அழகு. என் அதிரூப சுந்தரியே,
விரைவில் நாம் மஞ்சத்தில் சந்திப்போம். வருகிறேன். ஒரு கணம் பொறுங்கள். கூறு கண்ணே, கூறு. கேட்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உடனே துச்சாதனனை இங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும். அவ்வளவுதானே? இப்பொழுதே அவனை நான் துரத்தி விடுகிறேன். பரம்பொருளே, தேவியே, தாங்கள் அரியணையில் அமர்ந்து இந்த இந்திரலோகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும். நீ விரும்பி கேட்டுக்கொண்டதால் நான் அமர்கிறேன். நீ பதவி மீது எத்தனை மோகம் கொண்டவன் என்பதை நான் அறிவேன். நான் அரியணையில் அமர்வது தற்காலிகமானதுதான். நீ இதை முழுமனதோடுதான் சொல்கிறாயா? சுவாமி, தாங்கள் அமர்வதை நான் அப்படி எண்ணுவேனா? தாங்கள் என் சகோதரர் அல்லவா? நான் இந்திரன் என்றால் நீங்கள் அல்லவா உபேந்திரன்? சகோதரர் என்றாலும் அரியணை மோகம் யாரை விட்டது? வாருங்கள். மாலை மரியாதையெல்லாம் சரி, ஆனால் நான் கேட்ட கற்பக விருட்சத்தை நீ இன்னும் கண்ணில் காட்டவில்லையே. நாராயண நாராயண. பரந்தாமன் மன்னிக்க வேண்டும். கற்பக விருட்சம் எப்பொழுதும் இந்திரலோகத்தில்தான் இருக்க வேண்டும். அதை பூலோகம் எடுத்துச் செல்வது உகந்ததல்லவே? நாரதா, என்னை தூண்டிவிட்டது நீ, இப்போது தடுப்பதும் நீயா? என்னை ஏமாற்ற முடியாது. இந்திரனின் வேண்டுகோளின்படி நரகாசுரனை வதம் செய்து விட்டோம். இப்போது காரியம் முடிந்ததும் உன் வேலையை காட்டுகிறாயா? மீண்டும் நரகாசுரனை விட பலம் வாய்ந்த அசுரனை படைக்க பிரம்மனுக்கு ஒரு கணம் போதும் என்பதை மறந்து விடாதே. அவசரப்பட்டு அப்படி எதுவும் செய்து விடாதீர்கள். கற்பக விருட்சம் தங்களுக்கே. பரந்தாமனான தாங்கள் இருக்கும் இடமே இந்திரலோகம். ஆகவே தாங்கள் அதை பூலோகத்திற்கு எடுத்துச் செல்லலாம். பரவாயில்லை. ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? தங்களது அவதாரம் முடியும் வரை மட்டுமே அது பூலோகத்தில் இருக்க வேண்டும். தங்களின் அவதாரம் முடிந்த பிறகு மீண்டும் அது இந்திரலோகத்திற்கே வந்துவிட வேண்டும். நீ கூறுவதும் நியாயமான நிபந்தனைதான். நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன பாமா, உனக்கு இதில் சம்மதம்தானே? சம்மதம். பிறகென்ன, நாம் கற்பக விருட்சத்தோடு பூலோகம் புறப்படுவோம். நாராயண நாராயண.
திரௌபதி, ஏன் உன் வதனம் அழுது சிவந்து இப்படி வாடி இருக்கிறது? எதற்காக எங்களை இங்கே அழைத்து வந்தாய்? திரௌபதி, நடந்ததை கூறு. அந்த கீசகன் மீண்டும் உன்னை சீண்டினானா? அவன் தலையை இப்போதை கிள்ளி எறிகிறேன். சுவாமி, நான் கூறுவதை கேட்டுவிட்டு பிறகு செல்லுங்கள். திரௌபதி, என்னதான் நடந்தது? ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறாய்? கீசகன் நாம் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டான். எப்படி நடந்தது இது? நேற்று நாம் மடப்பள்ளியில் ரகசியமாக உரையாடியதை அந்த கீசகன் மறைந்திருந்து கேட்டிருக்கிறான். ஐயோ, நாம் வசமாக சிக்கிக் கொண்டோம். நிச்சயம் அவன் துச்சாதனனிடம் நம்மை காட்டிக் கொடுத்து விடுவான். இல்லை, அந்த கீசகன் என்னிடம் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறான். ஒப்பந்தமா? என்னது? நான் உங்களை காட்டிக் கொடுக்க மாட்டேன். அதற்கு ஈடாக நீ என் இச்சைக்கு இணங்க வேண்டும். சம்மதமா? என் நிலையை கண்டீர்களா? 5 கணவர்கள் அருகே இருக்க ஒரு நீசன் என்னை பெண்டாள அழைக்கிறான். அதற்குள் அந்த கயவனை நான் கொன்று விடுவேன். நீ கண்ணீரை துடைத்துக் கொள் திரௌபதி. ஆத்திரம் கூடாது பீமா. சிந்தித்து செயலாற்ற வேண்டிய தருணம் இது. கீசகனை எப்படி சமாளிப்பது என்று நான் கூறுகிறேன். அனைவரும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த கீசகனின் விரல் என்னை தீண்டினாலும் அதே கணத்தில் நான் மரணிப்பேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நண்பனே துச்சாதனா, பாண்டவர்கள் சிக்கினார்களா? இல்லை நண்பா, நகரம் முழுக்க தேடி பார்த்து விட்டேன். அந்த கயவர்கள் இருக்கும் தடம் கூட தென்படவில்லை. எனது வீரர்களும் ஒற்றர்களும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்களா? அவர்களை சொல்லி குறையில்லை நண்பா. அவர்களும் நகரம் முழுக்க தேடி பார்த்தார்கள். ஆனால் அந்த எத்தர்கள் எங்கிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. ஒருவேளை பாண்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு கிடைத்த தகவல் பொய்யாக இருக்கலாம். நிச்சயமாக இல்லை. நம்பிக்கையான இடத்திலிருந்துதான் அந்த தகவல் வந்தது. இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. அதனால்தான் அந்த கயவர்களை என்னால் கண்டறிய முடியவில்லை. அப்படியானால் எத்தனை மாதங்கள் வேண்டுமானாலும் இங்கேயே தங்கியிருந்து பாண்டவர்களை தேடுங்கள். நானும் தேடுகிறேன். இதில் எனக்கோ அரசருக்கோ எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. இல்லை நண்பா, தேட வேண்டிய இடமெல்லாம் தேடியாகிவிட்டது. இனி தேடுவது வேண்டாத வேலை. ஒரே நாட்டில் தேடிக்கொண்டிருப்பதும் உத்தமமாக தெரியவில்லை. மேலும் நான் இங்கு வந்த விஷயம் பாண்டவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆகவே நீ ஒற்றர்களை கொண்டு தொடர்ந்து தேடிக்கொண்டிரு. அந்த பாண்டவர்கள் சிக்கினால் எந்த தேசத்தில் இருந்தாலும் நான் தேடிப்பிடித்து உன்னிடம் ஒப்படைக்கிறேன்.
நம்பிக்கையோடு செல் நண்பா. இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் பாண்டவர்கள் இருக்கும் இடத்தை அறிந்து உனக்கு நான் தகவல் சொல்கிறேன். உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது நான் புறப்படுவதற்கு ஆயத்தமாகிறேன். சென்று வருகிறேன். நன்றி. திரௌபதி, உன்னை அடைந்த அடுத்த கணமே கௌரவர்களிடம் உன்னை காட்டிக் கொடுத்து விடுவேன். மகாராணி. சைரந்திரி, வந்துவிட்டாயா? நேற்று முழுவதும் உன்னை காணவே முடியவில்லையே, எங்கே சென்று விட்டாய்? அரசியார் என்னை மன்னிக்க வேண்டும். என் கந்தர்வ கணவர்கள் என்னை காண வந்திருந்தார்கள். அதனால்தான். ஓ, அப்படியா? நீ சொல்லாமல் சென்று விட்டதால் நான் ஏதேதோ கற்பனை செய்து விட்டேன். நீ இல்லாமல் ஒரு நாள் பொழுதே வீணானது போல் எனக்கு ஒரு பிரம்மை. இனி செல்வதானால் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். உத்தரவு மகாராணி. எத்தனையோ பணிப்பெண்கள் எனக்கு அலங்காரம் செய்திருக்கிறார்கள். ஆனால் உன் கைவண்ணம் அவர்கள் யாருக்கும் சித்திக்கவில்லை. இன்று என் சிகைக்கு மயில் கொண்டை அலங்காரம் செய்ய வேண்டும். உனக்கு தெரியும் தானே? நன்றாக தெரியும் மகாராணி. இன்று மாலை நான் அரசு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். உன் கைவண்ணத்தை இந்த நாடே கண்டு வியக்க வேண்டும். அந்த வகையில் நீ எனக்கு அலங்காரம் செய்ய வேண்டும். புரிந்ததா? புரிந்தது மகாராணி. தங்கள் விருப்பப்படியே நான் அலங்காரம் செய்கிறேன். நல்லது. நான் அரசரிடம் விழா குறித்து ஆலோசிக்க வேண்டும். நீ இங்கேயே இரு, நான் வந்து விடுகிறேன். திரௌபதி, குளிர்ந்த நிலவைப் போல் சுடர்விட்டு பிரகாசிக்கும் உன் வதனத்தில் நிழல் போல் படிந்திருக்கிறதே சோகம். என்ன காரணமோ? என்ன திரௌபதி, என் மீது ஏதேனும் கோபமா? ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? ஒன்றுமில்லை. சரி, உன் கோபம் உன்னோடு. நான் விஷயத்திற்கு வருகிறேன். நான் கூறியது போல் துச்சாதனனை நாட்டை விட்டு அனுப்பிவிட்டேன். ஆம், நீ என்ன செய்ய போகிறாய் திரௌபதி? சொல். நான் உன்னிடம்தான் உரையாடிக் கொண்டிருக்கிறேன். சொல். இன்று இரவு நர்த்தன சாலைக்கு விழா முடிந்ததும் வந்து விடுங்கள். நீ நிச்சயம் வந்து விடுவாய்தானே? நிச்சயம் வருவேன்.
நீ என்னை ஏமாற்றி விட மாட்டாய் அல்லவா? ஏமாற்ற மாட்டேன். மறக்காமல் வந்து விடுவாய்தானே? வந்து விடுவேன். நர்த்தன சாலையில் இன்று இரவு உனக்காக காத்திருப்பேன். இந்திரபிரஸ்தத்தின் பட்டத்து அரசி நீ. வாக்கு தவறமாட்டாய் என்று நினைக்கிறேன். தவறினால் என்ன நடக்கும் என்பது உனக்கே தெரியும். நான் வருகிறேன். நாராயண நாராயண. நாராயண. தாயே, என்ன தாங்கள் இன்று இவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள்? ஓ, பாரிஜாத மலர் தங்களுக்கு மட்டுமே கிடைத்த மகிழ்ச்சியில் இருக்கிறீர்களா? நாரதா, தாயே, நான் தான் வந்து விட்டேனே, பிறகு எதற்காக என்னை அன்போடு அழைக்கிறீர்கள்? என்னை கண்டால் உனக்கு ஏளனமாக இருக்கிறதா? என்னுடைய கோபம் உனக்கு மகிழ்ச்சியாக தெரிகிறதா? அபச்சாரம், அபச்சாரம். தாங்களே நான் ஏளனம் செய்வதா? தாயே, பாரிஜாத மலர் கிடைத்த மகிழ்ச்சியில் திளைக்கிறீர்களோ என்றுதான் அப்படி கூறினேன். அடியேனை மன்னித்தருள வேண்டும். தங்களின் கோபத்திற்கு காரணம் என்னவோ? அனைத்தும் அறிந்தும் மரியாதவன் போல் நடிக்காதே. நாராயணா, நாராயணா, நான் ஏதும் அறியாதவன் தாயே. தங்கள் கோபத்திற்கு காரணம் என்ன என்று சொன்னால்தானே எனக்கு தெரியும். நடந்த எல்லாவற்றிற்கும் காரணம் நீதான். உன்னை சபித்தால் எல்லாம் சரியாகிவிடும். ஐயோ தாயே, சபிக்கும் அளவிற்கு அப்படி என்ன நான் தவறு செய்து விட்டேன்? உனக்கு தெரியாது? தெரியாது. சத்தியமாக தெரியாது? என்ன தெரியாது என்று சொன்னால்தானே தெரியும் தெரியாது என்று நான் சொல்ல முடியும். பாவம், நீ என்ன செய்வாய்? எய்தவர் எங்கோ இருக்க உன்னை நொந்து என்ன பயன்? தாயே, நடந்த விஷயம் என்ன என்று இன்னும் தாங்கள் சொல்லவில்லையே. ஒரே ஒரு பாரிஜாத மலரை மட்டும் எனக்கு தந்துவிட்டு பாரிஜாத விருட்சத்தையே கொண்டு போய் அந்த பாமா வீட்டில் வைத்திருக்கிறார் உன் கிருஷ்ணர். தாயே, கிருஷ்ணர் எப்போது என் கிருஷ்ணர் ஆனார்? பேச்சை திசை திருப்பாதே. பாமா வீட்டில் பாரிஜாத விருட்சம் இருப்பது உண்மையா பொய்யா? அது உண்மைதான். பார்த்தாயா கிருஷ்ணரின் ஓரவஞ்சனையை? என் மீது அன்பிருப்பது போல் நடித்து அந்த மலரை என்னிடம் கொடுக்கும் பொழுதே நான் சந்தேகப்பட்டேன். என் சந்தேகம் உண்மையாகிவிட்டது. ஒரே ஒரு மலரை என்னிடம் கொடுத்து பாரிஜாத விருட்சத்தையே அந்த பாமாவிற்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். தாயே, இது குறித்து தங்களிடம் கூறலாம் என்றுதான் நானே இங்கு வந்தேன். ஆனால் அதற்குள் தாங்கள் முந்திக் கொண்டீர்கள். என்ன இருந்தாலும் தாங்கள் மிகவும் பாவம் தாயே. தங்களுக்கு கிடைக்காமல் போனது பாரிஜாத விருட்சம் மட்டுமல்ல, என்ன சொல்கிறாய் நீ? ஐயோ, எனக்கு எதற்காக வம்பு? பிறகு தங்கள் கணவர் என்னை வந்து கடிந்து கொள்வார். தாங்கள் என்னிடம் எதுவும் கேட்கவும் இல்லை, நான் தங்களிடம் எதுவும் கூறவும் இல்லை. நான் வருகிறேன். உண்மையை சொல்ல போகிறாயா இல்லையா? என்னை விட்டுவிடுங்களேன் தாயே. நாரதா, உண்மை என்னவென்று சொல். சொல்லிவிடுகிறேன் தாயே. தங்களின் கணவர் தனக்கு பிரியமான மனைவி பாமாவை அழைத்து கொண்டு இந்திரலோகம் சென்று வந்துள்ளார். நீ சொல்வது உண்மையா? நான் எதற்காக தங்களிடம் பொய்யுரைக்கப் போகிறேன்? வேண்டுமானால் நீங்களே தங்கள் கணவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்களேன். அவர் இந்த பக்கம் வந்து பல நாட்கள் ஆகிறது. அதற்கு காரணம் இதுதானா? நான் இங்கு வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறேன். அவர் பாமாவை அழைத்துக் கொண்டு உல்லாசமாக இந்திரலோகம் சென்றுள்ளாரா? வரட்டும், இந்த ருக்மணி யார் என்று காட்டுகிறேன். நாரதனில் மறுபடியுமா? தாயே, நான் தான் நடந்த எல்லா விஷயங்களையும் தங்களிடம் கூறிவிட்டேனே, பிறகு எதற்காக என்னை அச்சுறுத்துகிறீர்கள்? ஸ்ரீகிருஷ்ணரை உடனே இங்கு அழைத்து வா. இல்லை என்றால் நீ இந்த பக்கம் தலை வைத்து கூட படுக்க முடியாது. புரிந்ததா? புரிந்தது தாயே. இதைவிட
முக்கியமான பணி இந்த நாரதனுக்கு வேற என்ன இருக்க முடியும்? கண்டிப்பாக கிருஷ்ணரை இங்கே வரவழைக்கிறேன். நான் வருகிறேன் தாயே. செல். நாராயண நாராயண. வரட்டும். திரௌபதி, முத்துச்சுடர் ஒளிரும் தேவதையே, குளிர் தென்றலாய் வருடும் வான் நிலவே, இன்றுதான் நான் பிறந்த பலனை அடையப் போகிறேன். திரௌபதி, பெண் என்றால் நீ அல்லவோ பெண்? ஏன் அழகொளி வீசும் திருவதனத்தை ஆடை கொண்டு மறைத்துள்ளாய்? நாணம் என் முகம் காட்ட மறுக்கிறது. நாணத்தை விட்டுவிடு. இந்த கீசகனை பற்றி விடு. உன்னை சொர்க்கத்திற்கே கடை தேற்றுகிறேன் என் அன்பே. ஆனாலும் தங்களுக்கு அவசரம்தான். உன்னை போன்ற பேரழகியை கண்ட பிறகு நான் அவசரம் கொள்ளாமல் இருந்தால் நான் ஒரு ஆண்மகனாக இருக்க முடியுமா? நீயே சொல். இருக்க முடியாதுதான். தாங்கள் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாதுதான். என்ன சொல்கிறாய் அன்பே? அது அது சொர்க்கத்திற்கே உங்களை கூட்டி செல்கிறேன் என்றேன். என்னை விட்டுவிட்டு இந்த உலகில் நீங்கள் இருக்க முடியாதுதான் என்றேன். உண்மை உண்மை. உன் கூற்று உண்மையிலும் மகத்தான உண்மை. இனி ஒரு கணம் கூட உன்னை நீங்கி நான் வாழேன். தாங்கள் வாழக்கூடாது என்பதுதான் என் விருப்பம். என்ன சொன்னாய் திரௌபதி? அது என்னை நீங்கி தாங்கள் வாழக்கூடாது என்பதுதான் என் விருப்பமும் என்றேன், வேறொன்றுமில்லை. திரௌபதி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள். பொன்னா, வைரமா, வைடூரியமா, இல்லை இந்த விராட தேசத்தின் பட்டத்து அரசி என்ற பதவியா? எது வேண்டுமோ தயங்காமல் கேள். உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு தங்களின் உயிர்தான் வேண்டும். திரௌபதி, தங்களின் உயிராக நான் வாழ வேண்டும் என்றேன். திரௌபதி, உனக்கு என் மேல் இத்தனை பேரன்பா? உன் சுடர்விடும் முகத்தை எனக்கு காட்ட மாட்டாயா? இன்னும் ஏன் வெட்கம்? ஏய், யார் நீ? யார் யார்? இன்னுமா என்னை தெரியவில்லை? உன்னை வதம் செய்யவே பிறப்படுத்த விருபூதரன், திரௌபதியின் கணவன் பீமசேனன் நான். அடியை திரௌபதி, என்னை வஞ்சித்து விட்டாயே. எங்கே அடி இருக்கிறாய்? வாடி வெளியே. மூடனே, அன்றே நான் உன்னை எச்சரித்தேன். என்னை தீண்ட நினைத்தால் நீ மாண்டு போவாய் என. என்னை அடைய நினைத்தால் நீ அழிந்து போவாய் என்று. கேட்டாயா நீ? சுவாமி, இவன் இந்த பூமியில் வாழ தகுதியற்றவன். இவனை கொன்று விடுங்கள். என்னை கொல்ல இந்த பூமியில் யாரும் ஜனிக்கவில்லை. பீமா, வாடா, மரணத்தை தழுவ வா. யார் மரணத்தை தழுவப் போவது என்பதை இப்போது பார்த்து விடலாம். வா.
சுவாமி, என் கற்பை விலை பேசிய இவனது வாயை உடைத்து விடுங்கள். என் ஆடையை பற்றி இழுத்த இந்த நீசனின் கரங்களை உடைத்து விடுங்கள். என் மேனி அழகை கண்டு ரசித்த இவனது கண்களை குருடாக்குங்கள். பாண்டவர்களின் பத்தினியை பெண்டால நினைத்த இந்த கொடியவனை கொன்று விடுங்கள். பாண்டவர்கள் விராட தேசத்தில் இல்லையா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயம் அந்த கைவர்கள் அங்கேதான் ஒளிந்திருக்க வேண்டும். இல்லை அண்ணா, நான் அந்த தேசத்தில் தேடாத இடமில்லை. பாண்டவர்கள் வந்து சென்றதற்கான தடத்தை கூட அறிய முடியவில்லை. நிச்சயம் அவர்கள் அந்த தேசத்தில் இல்லை என்றுதான் தோன்றுகிறது. மேலும் கீசகனின் ஒத்துழைப்பையும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. துச்சாதனா, பிறகு எதற்காக விராட தேசத்தின் முத்திரை நாணயம் கனகனிடம் இருந்தது? அண்ணா, வேறு காரணத்திற்காக அது வந்திருக்கலாம் அல்லவா? பல தேசங்களுக்கு சென்றதால் விராட தேசமும் ஒன்றாக இருக்கலாம். அதனால் அவரிடம் விராட தேசத்தின் முத்திரை பதித்த நாணயம் இருந்திருக்கலாம். இல்லை, பாண்டவர்கள் உயிரோடு இருக்கும் செய்தியை விதுரனிடம் சொன்னதே கனகன்தான். ஆகவே அவனுக்கு மட்டும்தான் பாண்டவர்கள் எந்த தேசத்தில் மறைந்து வாழ்கிறார்கள் என்பது தெரியும். அவனிடத்தில் விராட தேசத்தின் முத்திரை நாணயம் இருக்கிறதென்றால் பாண்டவர்கள் விராட தேசத்தில் தான் மறைந்து வாழ்கிறார்கள் என்பது பொருள். ஆமாமா, சந்தேகமே இல்லை. அந்த கயவர்கள் அங்கேதான் ஒளிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் என் மீதுதான் தவறு என்று கூறுகிறீர்களா? துச்சாதனா, அப்படி இல்லை. நீ நிச்சயம் பாண்டவர்களை அதீத சிரத்தையுடன் தான் தேடி பார்த்திருப்பாய். ஆனால் அந்த கயவர்கள் உன் பார்வையில் இருந்து ஒளிந்திருக்க வேண்டும். அது எப்படி என்று நான் கூறுகிறேன். மாமா, நிச்சயம் இது விதுரனின் வேலையாகத்தான் இருக்கும். எனக்கு புரியவில்லையே மாமா. விதுரனே பாண்டவர்களிடத்தில் உன் வருகையை குறித்து ஓட்டர்கள் மூலம் எச்சரித்திருப்பார். நான் விராட தேசம் செல்கிறேன் என்று சித்தப்பாவிற்கு எப்படி தெரியும்? விதுரனின் புத்தி கூர்மையை நீ அறிவாயல்லவா? கனகனின் மரணத்திற்கு நாம் தான் காரணம் என்பதை யூகிக்க முடியாத அளவிற்கு முட்டாள் அல்ல விதுரன். எனவே பாண்டவர்களை எச்சரிக்கை செய்திருப்பான். பாண்டவர்களுக்கு பதுங்க சொல்லியா தர வேண்டும்? நம்முடன் இருந்தே நம் காரியங்களை கெடுப்பதில் வல்லவனாக இருக்கிறானே அந்த விதுரன். அவனை ஒழித்து கட்ட ஒரு நல்ல நாள் கிடைக்கவில்லையே மாமா. வரும், நிச்சயம் வரும். இப்போது அந்த பாண்டவர்கள் இருப்பிடத்தை எப்படி கண்டறிவது? தர்மன் வாழும் இடத்தில் மும்மாரி மழை பொழியும். இயற்கை வளம் செழித்தோங்கும். எங்கும் பசுமையும் வளமும் காணப்பெறும். மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. இந்த அடையாளங்களோடு விளங்கும் நாட்டினை அறிந்து வரும்படி ஒற்றர்களுக்கு ஆணை பிறப்பித்துள்ளேன். கவலைப்படாதே, அஞ்ஞாத வாசம் முடிவதற்குள் அவர்களை கண்டுபிடித்து விடலாம்.